பொதுவா எல்லாரும் போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. எல்லாரும் இந்த போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல, இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா? இந்த நார்மல் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இந்த போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்க இந்த போஸ்டல் பேமெண்ட் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து நீங்க பணம் கழிச்சு உங்க போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் பணம் கட்டுறீங்களே, அது வீட்டுல இருந்தபடியே இவங்க கொடுக்குற போஸ்டல் பேமெண்ட் பேங்க் கொடுக்குற அப்ளிகேஷன் மூலியமாவே நீங்க பணம் செலுத்திக்கலாம். போஸ்ட் ஆபீஸ் வர வேண்டிய இல்ல. அந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சுப்போம், வாங்க பார்ப்போம். போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அந்த அதுக்குள்ள அப்ளிகேஷனை பார்ப்போம் வாங்க. பிளே ஸ்டோர் போங்க, அங்க போயிட்டு இது மாதிரி டைப் பண்ணுங்க, IPPB டைப் பண்ண பிறகு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு காட்டுற மாடல் காட்டுற பாருங்க. இதுதான் நீங்க வந்து போஸ்டல் பேமெண்ட் பேங்க் லிங்க் பண்ண பிறகு இப்படிதான் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்க இது மூலியமா நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ் எல்லாமலே இந்த அப்ளிகேஷன் மூலியமாவே நீங்க போஸ்ட் ஆபீஸ் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் செலுத்திக்கலாம். ஆர்டி அக்கௌண்ட்ல உங்க ஆர்டி அக்கௌண்ட், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் வந்து போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம், என்னென்ன ஸ்கீம் இருக்கு, இந்த தங்க மகள் சேமிப்பு திட்டம், பொன் மகள் சேமிப்பு திட்டம், அனைத்துமே மற்றபடி போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லா சர்வீஸுமே இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த அக்கௌண்ட்ல பணம் செலுத்தணும். எப்படி செலுத்தலாம்னா, நீங்க நார்மலா பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா, நெட் பேங்கிங், போன்பே, ஜிபே, அது மூலியமா நீங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லா சர்வீஸும் நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த போஸ்ட் ஆபீஸ் சர்வீஸ் இருக்கு பாருங்க, இபி பில் எல்லாமே எல்லா பில் பேமெண்ட்டும் இதை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இந்த விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனல்ல பாருங்க. நன்றி.